வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கர்ண பிசாசினி சித்து. ஏன் இந்த கர்ண பிசாசினி சித்தை நான் போடுறேன்னா, மக்கள் எல்லோருமே பொய் மாந்திரிகவாதிகள்கிட்ட போய் ஏமாந்து நொந்து போயிருக்காங்க. அப்போது உங்களை ஒரு மாந்திரிகவாதி நம்பி வராங்கன்னு வச்சுக்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை நீ செஞ்சு காமிக்கணும், அல்லது நடந்து கொண்டு இருப்பது நடக்க போகுது மூணுதையும் சொல்லணும். அப்போ தான் ஏற்றுப்பாங்க, இதை எதிர்பார்ப்பாங்க. இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, மக்களை ஏமாத்துறது அடுத்த கட்டமாக இருக்கட்டும். ஒரு உபாசகர், ஒரு மாந்திரிகவாதனை இருந்தாலே உங்களுக்குன்னு ஒரு சக்தி வேணும்ல, உங்களை தற்காத்து கொள்றதுக்காவது ஒரு சக்தி வேணும்ல. அப்போ அந்த சக்திக்கு நீங்கள் சித்து செய்து தான் ஆக வேண்டும். இப்போ யக்ஷணி சித்து இருக்குது, கர்ண பிசாசினி இது, கர்ண யக்ஷணி சித்து இருக்குது. யக்ஷணிகளில் பல இருக்குது. இந்த யக்ஷணிக்கும் கர்ண பிசாசினிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, யக்ஷணி முக்காலமும் சொல்லும், சித்து செய்து வைத்திருப்பவர்களுக்கு தேவையான உணவை கொடுக்கும், பால் பழம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும், அவங்களுடைய பசியை தீர்த்துடும். காசு பணம் கேட்டாலும் கொடுக்கும். ஆனால் அந்த காசு பணத்தை தான தர்மங்கள் தான் பண்ண முடியுமே தவிர அவர்கள் பயன்படுத்த முடியாது. இந்த வேலைகளை யக்ஷணி செய்யும். இந்த கர்ண பிசாசினி என்ன செய்யும்னா, முக்காலமும் சொல்லும். அதாவது நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவதை சொல்லும். அதான் விஷயம். இந்த நிமிஷம் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த யக்ஷணி சொல்லும், இதுக்கு மேலும் நடக்க போகிற விஷயத்த சொல்லும். அதனால தான் இந்த கர்ண பிசாசினியை மயானத்தில் சித்து எடுக்கணும். ஏன்னா நடக்க போகிற விஷயத்தே சொல்லுது. இதுதான் பெரிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் அண்டர்வேரில் 10 பைசாவை ஒளித்து வைத்திருந்தாலும் அதையும் சொல்லிடும். இதில் இந்த கர்ண பிசாசினியை சித்து எடுப்பது இலகுவான விஷயம். அதாவது சித்து எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே, இப்போ கர்ண யக்ஷணியை சித்து எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இப்போது ஒரு மயானத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு அருகாமையில் உள்ள மயானத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரி தான். அங்கே உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னா மறைவாக உள்ள இடத்த தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ தேர்ந்தெடுத்துட்டு ஆரம்பிக்கணும். அமாவாசையோ பௌர்ணமி நாளோ தேர்ந்தெடுத்துங்க. தேர்ந்தெடுத்துக்கிட்டு உடுத்துறதுக்கு கருப்பு பட்டை தயார் பண்ணி வச்சிங்க. ஜெபமாலை ருத்ராட்சமாக இருக்க வேண்டும் அல்லது கருங்காலியாக இருக்க வேண்டும். அடுத்தது அமர்றதுக்கான ஆசனம், தகுதியான ஆசனத்தை தேர்வு செய்ய முடிந்தால் தேர்வு செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் தர்பை ஆசனத்தை சரி பண்ணிங்க. வாசனை திரவியங்கள், வாசனை மலர்கள், பால் பழம் தேங்காய், பூஜைக்குரிய பொருட்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிங்க. இப்போ நீங்கள் சித்து செய்ய முடிவு பண்ணிட்டீங்க. அதாவது அமர்ந்து மந்திர உரு நீங்கள் கொடுக்கும்போது காலப்பிரமாணம், பூஜையை தொடங்கும் போது காலப்பிரமாணம், அதாவது நடுநிசையில் தான் இந்த சித்தை நீங்கள் தொடங்க வேண்டும். நடுநிசையில் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும். நடுநிசைன்னா 12 மணிக்கு மேலே. அப்போ நீங்கள் பூஜையை தொடங்குகிற நேரம் 1 மணின்னா தினந்தோறும் 1 மணி தான். அதே போல் மந்திர உச்சரிப்பினுடைய காலப்பிரமாணம், அதாவது ஒரு மந்திரத்தை எவ்வளோ நீட்டி உச்சரிக்கிறீங்க, குறுக்கி உச்சரிக்கிறீங்க. அதாவது இந்த ஓம்ங்கிறத ஓம் அப்படி உச்சரிக்கிறதும் ஓம் இப்படி உச்சரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் எதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதே உச்சரிப்பினுடைய பிரமாணம் இருக்கணும். அப்போ தான் இலகுவா சித்தியாகும். காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துல இருந்து மந்திரத்தை உச்சரிக்கும்போது பீஜ மந்திரங்களை சேர்த்து உச்சரிக்கும்போது அந்த மந்திரம் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் மேல் நோக்கி போகும். அப்போ ஒரு ஜெபம் மற்றொரு ஜெபத்தை தள்ளி கொண்டு மேலே போய்கிட்டே இருக்கும். இதனால தான் காலப்பிரமாணங்கள் முக்கியம். இது எந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் மந்திர உரு கொடுத்தீங்களோ அதே இடத்த விட்டு மாறக்கூடாது. அப்போ தான் சீக்கிரம் சித்தியாகும். இப்போ சித்தி பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, மயானத்தை தேர்வு செஞ்சுக்கிட்டீங்க, எல்லாத்தையும் தேர்வு செஞ்சுக்கிட்டீங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டீங்க. இப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நிவேதனம் பண்ணணும். பால் பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு தூபதீபம் காட்டி வாசனை பொருட்களை வச்சு நிவேதனம் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போது சரியான வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஆசனத்தில் அமர்ந்துட்டீங்க. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உரு விகிதம் 21 நாட்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபம் செய்தால் சித்தியாகும், தேவி பிரசன்னமாகுவாள். அப்போ பிரசன்னமாகி வரும்போது நீங்கள் பயந்துடக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் முதல்ல உடற்கட்டை சித்தி பண்ணி வச்சுருக்கணும். ஒரு மாந்திரிகம் செய்ய போகிறீங்கனாலே உடற்கட்டை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருக்கணும். அப்போ பயப்படக்கூடாது.
அந்த தேவி வந்து நிற்கும்போது, தாயே நான் அழைக்கிற நேரம் எனக்கு வந்து முக்காலமும் நீங்கள் சொல்லணும் எனக்கு. நான் என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்கிறேனோ அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்பொழுது, அது சில நிபந்தனைகளை விதிக்கும். இந்த நேரத்தில் அழை, எனக்கு இன்னென்னலாம் எனக்கு செய்யணும், நீ இதெல்லாம் வச்சு படைக்கணும், இந்தந்த படையெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு அது சொல்லும். எப்போ அழைக்கணும் என்னங்கிற விஷயத்தையும் சொல்லும் அது. அப்போ அந்த கர்ணபிசாசினி பிரசன்னமாகும் போது நீங்கள் பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா போச்சு. அதாவது மனதைரியம் தான் முக்கியம். இப்போ அதுக்கான மந்திரத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. ஓம் ஐம் க்ரீம் கர்ணபிசாசினி கர்ணியோ கதய கதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். திரும்பவும் சொல்கிறேன். ஓம் ஐம் க்ரீம் கர்ணபிசாசினி கர்ணயோ கதய கதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் மயானத்தில் அமர்ந்து நடுநிசியில் சித்தி செய்தால் சித்தியாகும். செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.